டெமட்டகொட பேஸ்லைன் வீதியின் களனிவழி ரயில் கடவைக்கு அருகில் இனந்தெரியாத குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொலன்னாவையிலிருந்து டெமட்டகொட முச்சந்தியை நோக்கி பயணித்த குறித்த காரை பின்தொடர்ந்து சென்ற வாகனம் ஒன்று காரை இடைநடுவில் மறித்துள்ளது. இதன்போது பின்னால் பயணித்துக் கொண்டிருந்த மற்றொரு ஜீப் வண்டியில் இருந்தவர்களால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட குறித்த குழு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் குறித்த கார் சுமார் 250 மீட்டர் தூரம் வரை பயணித்து நின்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் காரில் 4 இருந்துள்ள அதேவேளை காரின் சாரதி காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதின் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 27 வயதான சஜித் பியதர்ஷன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் போரல செர்பன்டைஸ் வீதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட காரில் பயணித்த ஏனைய மூவரும் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவர்களில் இருவரிடம் T56 ரக துப்பாக்கிகள் 2 உள்ளமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டதுடன் காரில் இருந்து 2 கத்திகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு இடையிலான மோதல் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர்.